ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். Snapdragon 8 Gen 2 இந்த சிப்செட் தான் நெக்ஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டை கம்ப்ளீட்டாகவே ரூல் பண்ண போகுது. ஆல்ரெடி ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இந்த சிப்செட்டோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற கன்ஃபர்மேஷனை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அண்ட் அதோட இந்த சிப்செட் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருக்கும். அண்ட் நிறைய அட்வான்ஸ்டான சப்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த எதிர்பார்ப்புகளோட சேர்த்து இந்த சிப்செட்டில் எக்ஸாக்டாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட் இருக்க போகுது அப்படின்ற அந்த கம்ப்ளீட் டீடைலை கம்ப்ளீட்டா இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா இந்த சிப்செட் இப்போ அபிஷியலா மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Snapdragon 8 Gen 2 இந்த சிப்செட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிப்செட் ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 1 விட எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், எந்த அளவுக்கு பெட்டரான சிப்செட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். அதை விட 40 மடங்கு 40% இன்னும் பெட்டர் பவர் எஃபிஷியண்டான சிப்செட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த சிப்செட்டில் இருக்க போகுது. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த Snapdragon 8 Gen 2 இந்த சிப்செட்டோட நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் வரப்போ கன்ஃபார்ம்டு ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்ன, இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணிடுறேன். அதுல ஃபர்ஸ்ட் OnePlus அவங்களுடைய 11 சீரிஸ்ல இந்த Snapdragon 8 Gen 2 லான்ச் பண்ண போறாங்க. அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் Xiaomi 13 சீரிஸ்லயும் இந்த சிப்செட்டை யூஸ் பண்ண போறாங்க. Motorola Moto X40ல யூஸ் பண்ண போறாங்க. Oppo அவங்களுடைய Find X6 இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. Vivo X90 Pro Plus அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த சிப்செட் இருக்க போகுது. iQoo உடைய 11 Pro இந்த ஸ்மார்ட் போன்லயும் இந்த Snapdragon 8 Gen 2 கான சிப்செட் இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இது போக இன்னும் Realme GT Neo 3, Samsung உடைய Galaxy S23 Ultra மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ்லயும் கண்டிப்பா இந்த Snapdragon 8 Gen 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்னும் அவங்க அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. பட் கண்டிப்பா அந்த ஸ்மார்ட் போன்ஸ்லயும் இந்த சிப்செட் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில நெக்ஸ்ட் இயர் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து எக்கச்சக்கமான ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ஸ்ல இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க. சோ இந்த சிப்செட்டை யூஸ் பண்ண போறாங்க, ஓகே. பட் அந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் போனா இருக்கும், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இந்த சிப்செட்ல என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில இந்த சிப்செட்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் பத்தி, ஸ்பெக்ஸ் பத்தி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த சிப்செட்டுடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ், என்ன சைஸ்ல இந்த சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிப்செட்டை 4 நானோமீட்டர் சைஸ்ல தான் ஆக்சுவலி ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க. 4 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டகோ சிப்செட்டை தான் இந்த சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சிப்செட்டுடைய ஃபேப்ரிகேஷன் சைஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. Snapdragon 8 Gen 1 மாதிரியே அதே மாதிரியே 4 நானோமீட்டர் சைஸ்ல தான் இந்த Snapdragon 8 Gen 2 இந்த சிப்செட்டையும் இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இந்த ஃபேப்ரிகேஷன் சைஸ் ஈக்குவலா இருந்தாலும் இதனுடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் ஆக்சுவலி இங்க வித்தியாசமா பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலி ஆப்பிளுடைய A16 பயோனிக் சிப்செட், அந்த சிப்செட்டுடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் என்னவோ அந்த ப்ராசஸ்ல, அந்த டெக்னிக்ல இந்த சிப்செட்டை இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இதனால ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த சிப்செட்ல, இன்னும் பெட்டர் எஃபிஷியன்டான ஒரு சிப்செட்டா இந்த சிப்செட் இருக்கும் அப்படின்ற மாதிரி Qualcomm தரப்புல இருந்து ஆக்சுவலி கிளைம் பண்ணிருக்காங்க. இது போக இதுல இருக்கக்கூடிய AI டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது யூசுவலான Qualcomm உடைய அந்த AI என்ஜின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இன்னும் இம்ப்ரூவ்டு ஹெக்ஸகன் ப்ராசஸர் AI-க்காக இதுல யூஸ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஹெக்ஸகன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் 4.35 டைம்ஸ் இன்னும் ஸ்பீடான, இன்னும் இம்ப்ரூவ்டு AI பெர்ஃபார்மன்ஸை இந்த சிப்செட்டுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த Qualcomm சிப்ல ஃபர்ஸ்ட் டைம் NVIDIA's AI Precision Format INT4 அப்படின்ற இந்த ஒரு ஃபார்மட்கான சப்போர்ட்டையும் இந்த சிப்செட்ல இவங்க ஆக்சுவலி கொடுத்திருக்காங்க. இதனால இந்த சிப்செட்டுடைய AI பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் 60% பெட்டரான ஒரு AI பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 1 விட இன்னும் 60% இன்னும் பெட்டரான ஒரு AI பெர்ஃபார்மன்ஸை இந்த சிப்செட், இந்த Snapdragon 8 Gen 2 நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா AI ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இன்னும் இம்ப்ரூவைஸ்டா, இன்னும் பெட்டரா கண்டிப்பா இந்த சிப்செட்ல நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா இந்த சிப்செட்ல இருக்கக்கூடிய GPU அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி GPU எக்ஸாக்டா என்ன GPU அப்படின்றத அவங்க சொல்லல. பட் ஆனா Adreno உடைய GPU தான் அப்படின்றத மட்டும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Adrenoக்கான GPU
25% இன்னும் ஃபாஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்கும் அண்ட் 45% இன்னும் ஹை பவர் எஃபிஷியன்சியான ஒரு ஜிபியூவாக இருக்கும் அப்படின்றது மட்டும் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 1 விட இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஜிபியூவாக தான் இதில் இருக்கக்கூடிய ஜிபியூ நமக்கு இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஜிபியூவில் Unreal Engine 5 அப்படின்ற ஒரு கேமிங் என்ஜினும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கேமிங் என்ஜின் எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ஹியூமன் கேரக்டர்ஸ் கேமில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் தான். ஆக்சுவலி நம்ம யூஸ்வலாக இப்போ விளையாடக்கூடிய கேம்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அனிமேஷன்ஸாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு சப்போர்ட் மூலியமா அந்த அனிமேஷன் கேரக்டர் இல்லாமல் ஒரு ரியல் ஹியூமன் கேரக்டரே அங்கே கேம்ஸை ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும், உள்ள நம்ம கேம் விளையாடும் போது அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் ஒரு ரியல் ஹியூமன் மாதிரியே இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜியில் வரக்கூடிய கேம்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் தான் இந்த சப்போர்ட். இதனால ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் நம்ம ஹியூமன் மாதிரியான கேரக்டரோடையே நம்ம கேம் ப்ளே பண்ணுற மாதிரியான கேம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இந்த Snapdragon 8 Gen 2 வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியும். அதற்கான சப்போர்ட்ஸும் இந்த ஜிபியூவில் நமக்கு இருக்க போகுது. அடுத்து அதே மாதிரி இந்த சிப்செட்டில் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. மொபைல் கேமரா சென்ட்ரிக்காக ஆக்சுவலி இதில் இருக்கக்கூடிய ஐஎஸ்பின்னு பார்க்கும்போது கம்பெனியில் ஃபஸ்ட் டைம் காக்னேட்டிவ் ஐஎஸ்பி இந்த ஒரு சிப்செட்டில் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் அதோட இதில் ஏஐ நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற இந்த ஒரு டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி மூலியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா நம்மளுடைய ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் ஹேர் ஆகட்டும், இல்லை நம்ம போட்டிருக்கக்கூடிய கிளாத் ஆகட்டும், இல்லை பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்கை ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்பவே டீட்டெயில்டாக இதுவுமே நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு இன்னும் ஒரு டீடைலிங்கான இமேஜ் ப்ராசஸிங்கோட இன்னும் பக்காவான ஒரு இமேஜ் டியூனிங்கோட நமக்கு டியூனிங் பண்ணி ஒரு பக்காவான கிளாரிட்டியான ஃபோட்டோ அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸிங்காக இந்த ப்ராசஸிங் இந்த ஃபீச்சர் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த சிப்செட்டில் இருக்க போகுது. இது போக இந்த சிப்செட்டில் மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது 200 மெகா பிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் ஆக்சுவலி பண்ணுறாங்க. சாம்சங் உடைய ஐசோசெல் HP3 இந்த சென்சாரோட 200 மெகா பிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் அப்படின்றது இந்த சிப்செட்ல இவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்னு வரும்போது மேக்ஸிமம் 8K HDR 60 FPS கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதோட AVI கான வீடியோ கோடெக் சப்போர்ட்டும் இந்த சிப்செட்ல நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதனுடைய கனெக்டிவிட்டி சப்போர்ட் அப்படின்னு வரும்போது இங்க Snapdragon உடைய ஃபாஸ்ட் கனெக்ட் 7800 அப்படின்ற இந்த ஒரு சிஸ்டம் தான் கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இது ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 1ல இருந்த ஃபாஸ்ட் கனெக்ட் 6900 அந்த சிஸ்டமை விட இன்னும் ஃபாஸ்டான ஒரு கனெக்டிவிட்டி சிஸ்டம் தான். அண்ட் அதோட இதுல Wi-Fi 7 கான சப்போர்ட் இருக்கு. Bluetooth வெர்ஷன் 5.3 கான கனெக்டிவிட்டி சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அது போக Snapdragon X70 அப்படின்ற இந்த ஒரு 5G மாடல் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல sub 6 GHz and millimeter wave ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டும் இருக்கு. அது போக இதுல dual 5G SIM சப்போர்ட் மட்டும் இல்லாம dual 5G SIM ஆக்டிவ் கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ அட் a டைம்ல ரெண்டு 5G SIM ஆக்டிவா வச்சு இந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் கிளைம் பண்ணிருக்காங்க. அடுத்து மெயினா இந்த சிப்செட்டுடைய CPU ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்கு, சோ என்ன மாதிரியான CPU ஆர்க்கிடெக்சர் கொடுத்திருக்காங்க. 4 nanometer சைஸ்னு சொல்லிட்டோம், ஆக்டோகோர் சிப்செட்னு சொல்லிட்டோம். ஸோ 8 கோர் இருக்க போகுது. பட் இந்த 8 கோரை எப்படி ஸ்பிளிட் பண்ணி என்ன மாதிரியான ஆர்க்கிடெக்சரில் என்ன மாதிரியான கிளாக் ஸ்பீடோட இந்த CPU கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே இவங்க அந்த ஆக்டோகோரை எப்பவும் போல 3 ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் மெயின் பிரைம் கோர் ஒரு கார்டெக்ஸ் X3 அந்த ஒரு பிரைம் கோர் 3.2 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது போக நெக்ஸ்ட் மாடரேட் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 4 ARM கார்டெக்ஸ் A715 கோர் 2.8 GHz கிளாக் ஸ்பீடையும் கடைசியாக எஃபிஷியன்சி டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கு 3 ARM Cortex A510 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடையும் இந்த ஒரு சிப்செட் அப்படின்றது ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி இதனுடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கீக் ஸ்கோர் மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போதைக்கு வரல. ஏன்னா இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இன்னும் அந்த ஸ்கோருக்கான டீட்டெயிலாம் வரல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்கோருக்கான டீட்டெயிலாம் என்னென்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இதனுடைய CPU 40% Snapdragon 8 Gen 1 விட மோர் பவர் எஃபிஷியன்டான ஒரு சிப்செட்டா இந்த Snapdragon 8 Gen 2 இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்க தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்கிறது தான். பட் எக்ஸாக்டாக இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சிப்ஸோட நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் இது எந்த அளவுக்கு ரியல் டைமில் பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க முடியும். பட் இப்போதைக்கு இந்த Snapdragon 8 Gen 2ல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த Snapdragon 8 Gen 2ல இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸை பற்றி இதனுடைய CPU GPU மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் உங்கள் ஒப்பீனியன் என்ன? அண்ட் இந்த Snapdragon 8 Gen 2ஓட நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் இன்னைக்கு லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த Snapdragon 8 Gen 2 பற்றி கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.